சென்னை டு ராமநாதபுரம் ஒன் வே டிராப்போட பார்ட் 2 வீடியோ தான் இது. நாம இன்னைக்கு டியூட்டில டிரைவ் பண்ண கார் வந்து பாத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டாப் எண்ட் மாடல். இது 2.8 லிட்டர் டீசல் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த காரோட மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 லிட்டருக்கு 13 கிலோமீட்டர் கிடைச்சது. நம்ம இப்ப கரெக்டா வந்து திருச்செங்கோடுல இருக்கோம். ஸோ இங்க இருந்து நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருச்சி போனோம். திருச்சிக்கு அப்புறம் லாஸ்டா ராமநாதபுரத்துல டிராப் பண்ணோம். நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு டிரைவ் பண்ணதுல ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ரீச் பண்ணிட்டு நமக்கு 1 hour ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால நானும் படுத்து தூங்கிட்டு கரெக்டா ஒரு 9 மணிக்கு கார் எடுத்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் திருச்சிக்கு. கரெக்டா ஒரு 10 மணி போல கஸ்டமர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்ப்பா எங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ நம்ம போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா அடையார் அந்த போன் இருந்தது. அங்கேயே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து திருச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கார் எடுத்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஸோ கண்டினியூவா 1 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை போய் ரீச் பண்ணிட்டோம். கஸ்டமரே சேஃபா டிராப் பண்ணிட்டு காரையும் அங்கேயே பக்காவா பார்க் பண்ணிட்டேன். திருச்சிலேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 hour டைம் கிடைச்சிது. ஸோ அங்கேயே நல்லா தூங்கி எழுந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் கார் எடுத்துட்டு எங்கேயுமே ஸ்டாப் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழக்கரைன்ற ஒரு ஊர்ல தான் டிராப் பண்ண போறோம். திருச்சில இருந்து கார் எடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம புதுக்கோட்டை ரீச் பண்ணிட்டோம். நைட்ல இருந்து தூங்காம அப்படியே டிரைவ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நானே ஒரு பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளாக் காஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் கார் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நம்ம கீழக்கரையை ரீச் பண்றதுக்கு ஒரு 140 கிலோமீட்டர் இருக்கு. கண்டிப்பா ஒரு 2 hours ரீச் பண்ணிடுவோம். திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, அதுக்கப்புறமா ராமநாதபுரம். நெக்ஸ்ட் ராமநாதபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கீழக்கரை. இந்த வழியா தான் நம்ம போனோம். ஸோ இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இல்ல. ரோடு உண்மையிலே சூப்பராகவே இருக்கு. திருச்சில இருந்து கார் எடுத்து ஒரு 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழக்கரை ரீச் பண்ணிட்டோம். சென்னையில இருந்து கார் எடுக்கும்போது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்தது பாத்தீங்கன்னா 2,20,589 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. நம்ம டிராப் பண்றப்ப எவ்வளவு ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா 2,21,289 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்ப நம்ம டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா 729 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கோம். சென்னை டு ராமநாதபுரம் ஒன் வே டிராப் நல்லபடியா முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சென்னை கிளம்ப வேண்டியதான். அதனால கீழக்கரை பஸ் டிப்போல போயிட்டு பஸ் ஏறி ராமநாதபுரம் ரயில் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டேன். சோ நம்ம போன டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைமா இருக்கு. அதனால போன உடனே ட்ரெயின் வந்துச்சு. நானும் ட்ரெயின் ஏறி சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.